கனமகிமையாவும் உமக்கு செலுத்துவேனே. தினம் தினமும் அருளால் தீமைகள் வெல்லுவேன. கனமகிமையாவும் உமக்கு செலுத்துவேனே. உம்மானி ஒருவராக வேதனைக்குள் பாய்ந்திடுவேன். உம்மானி ஒருவராக வேதனைக்குள் பாய்ந்திடுவேன். வாழ்நாள் எல்லாம் நீர் தந்த வழிநடத்தும் தேசியாவே என் மீட்பரே, என் ரட்சகா, என் தேவனே, என் தேடலும் யார் நம்பின என் கோட்டையும் என் துன்பமும் நீரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 19 வரை, வசனங்கள் 32 முதல் 37 வரை. தியானத்தின் தலைப்பு தழும்பல் நிலை. அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்தான், அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 32. இடுக்கங்கள் வரும்போது முதலில் நாம் யாரை அல்லது எதனை நாடுகிறோம்? வியாதி வந்தால் வைத்தியரை நாடுவதும், ஒரு அவசர தேவை வரும்போது நமது நண்பர்களை நாடுவதும் தவறல்ல. ஆனால் இவர்களை நமக்கு தந்தவரை முதலாவதாக நாம் தேடுகிறோமா? எத்தியோப்பியர் ஆசாவை எதிர்த்து வந்தபோது, கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உமது நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் என்று ஜெபித்தார் இந்த ஆசா. சரி, பிழைகள் இருந்தாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களிலெல்லாம் உத்தமமாயிருந்தது என்று வாசிக்கிறோம். தனது தகப்பனின் வழியை விட்டு விலகாதிருந்தாலும் இஸ்ரவேலின் ராஜா ஆகாபுடன் சம்பந்தம் கலந்து போக்குவரத்தாய் இருந்து ஆகாப் கேட்டதற்காக வேஷம் மாறி அவனுடன் யுத்தத்திற்குள் பிரவேசித்தான் இந்த யோசபாத். இப்படி அவன் செய்தும் அந்த யுத்தத்தில் கர்த்தர் அனுசரணையாக இருந்து யோசபாத்தை காப்பாற்றிவிட்டார். மோவாபியர் அம்மோனியர் விரோதமாய் எழுந்தபோது யோசபாத் முற்றிலுமாக தேவனை சார்ந்து நின்று ஜெபித்தான். அப்பொழுது நீங்கள் புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டபடியே கர்த்தரே முன்னின்று நடத்தியதால் எதிரிகள் ஒருவரையொருவர் வெட்டி மாண்டு போனார்கள். இவ்வளவும் நடந்தும் யோசபாத் செய்தது என்ன? ஆகாபுடன் கூட்டு சேர்ந்த அனுபவத்தை மறந்து, கர்த்தர் தந்த வெற்றிகளை மறந்து, கர்த்தருடைய அனுமதியையும் புறக்கணித்து பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியாவுடன் சேர்ந்து கப்பல்களை செய்தான். நடந்தது என்ன? நீர் அகசியாவோடே கூடிக்கொண்டபடியால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்ற கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. பிரியமானவர்களே, நமது தழும்பல் நிலையில் கர்த்தர் பிரியமாயிரார். இடுக்கங்கள் நேரிடும்போது கர்த்தரை நாடி நாம் ஓடுகிறதும், இலகுவான சூழ்நிலையில் நமது விருப்பத்தின்படி தீர்மானங்கள் எடுப்பதும், கூட்டு சேரக்கூடாதவர்களுடன், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுடன் சம்பந்தம் கலந்து கூட்டு சேர்ந்து நம் இஷ்டப்படி காரியங்களை முன்னெடுப்பதும், பின்னர் அதனால் கஷ்டம் வரும்போது தேவனை நோக்கி கூப்பிடுவதும் ஏன்? இந்த தழும்பல் நிலை ஆபத்தானது. நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்கிறார் கர்த்தர். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 16. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, இடுக்கமோ இன்பமோ என் நிலையிலும் நான் உம்மை விட்டு விலகி செல்லாதவாறு உம்மையே சார்ந்து நிற்க எனக்கு கிருபை தாரும். ஆமேன்.